ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வித் vlog தாங்க. இன்றைக்கி என்னுடைய காலை ரொட்டீனோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே நான் வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா நிறைய துணி சேர்ந்துருச்சு. ஏன்னா எல்லாம் லீவில் இருந்தாங்க. இப்போ கையில் துவைக்கிற துணி வேறு எனக்கு இவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து விழுகிற துணியிலேருந்து நாளையிலேருந்து திருப்பி ஈவினிங்காக துவைக்கும் போது கரெக்டாக வரும். அதனால் நான் இன்றைக்கி எல்லா துணியும் வந்து காலையிலேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நிறைய வேலைகள் இருக்கும். ஏன்னா லீவுனாலே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லீவுனால நானும் வந்து இந்த செலிப்ரேஷனுக்கெலாம் போனனால நானும் துணியெல்லாம் மடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா நாளுமே எல்லாமே கரெக்டாக பண்ணிட முடியாதுங்க. எல்லாத்தையும் வந்து ரெகுலராக செய்ய முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து போட்டு வைப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் நானும். இப்போ பாருங்கள், இந்த துணி எல்லாத்தையும் நான் மடித்து வச்சு அடுக்கிட்டேன்னா அடுத்து வீடு க்ளீனாக கூட்டி எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி என்ன நான் வந்து லன்ச் ரெடி பண்ணேன்னா, இன்றைக்கி நான் வந்து குஸ்கா தாங்க ரெடி பண்ணேன். மணி ஆகிடுச்சு, அதனால் வந்து குஸ்கா மாதிரி ரெடி பண்ணேன். குஸ்கா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வேக வச்சு பாருங்கள், குஸ்காலேயே போட்டு வச்சுருக்கேன். டேரனுக்கு கட்டி அமிச்சாச்சு. குஸ்கா வந்து ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. அடுத்து கிச்சன் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. கிச்சன் நான் வந்து க்ளீன் பண்ணணும். கிச்சனில் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. இதை எல்லாம் நான் க்ளீன் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச்சுனா குஸ்கா தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குஸ்கா நம்ம லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க இன்றைக்கி வைக்கிறேன். நம்ம அப்படியே குஸ்காக்கும் தொட்டுட்டு சாப்பிட்ருந்தாங்களும் சாப்பிட்டுக்கலாம். காலைல டிஃபன் என்னென்னா தோசை தான், சாம்பார் தாங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ட்ரை குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். எப்போயுமே குலோப் ஜாம் செஞ்சுருப்பீங்க, அதே நீங்கள் ட்ரை குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஏற்கனவே வாங்கின குலோப் ஜாம் தான், பாக்கெட் தான், ரெடிமேட் குலோப் ஜாம் பாக்கெட்டு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருக்கும்லங்க, அந்த மாதிரி நான் ஒன்று செஞ்சுட்டேன். ஒன்று இருந்தது, அதை இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இப்படி தள்ளிட்டே போச்சு. சரி, அதை அப்படியே ஒரு ரெசிபி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் தான் நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து செய்ய போகிற குலோப் ஜாமுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சக்கரை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய சக்கரை தேவையில்லை, ஏன்னா நம்ம ட்ரை குலோப் ஜாம் செய்ய போகிறோம். அதனால் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் வந்து போடும்போது நிறைய வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஜாஸ்தி உங்களுக்கு ஜீரா இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 1/4 கிலோ சக்கரை தான் எடுத்திருக்கேன். அகலமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்க்கும்போது அகலமாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சேர்ந்து ஊறுறதுக்கு கரெக்டாக வரும். குலோப்ஜாம் வந்து ஊறின பிறகு தான் நம்ம எடுத்து செய்வோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி வந்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து குலோப்ஜாம் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நான் கொதிக்க விட்ருவேங்க. நீங்கள் அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. உங்களுக்கு டைமிங் தெரியல அப்படின்னா நீங்கள் சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களோட ஜீரா வந்து பாகு கரெக்டாக ரெடி ஆகிடும். அதில் வந்து ஒரு 5 ஏலக்காவை தட்டி நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு வந்து ஏலக்காய் வேண்டாம், எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் அந்த மாதிரி எசன்ஸில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. இல்லை நான் வந்து ஏலக்காவே சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஏலக்காயில் சேர்த்துக்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். இந்த சைடு நம்ம ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த சைடு குலோப் ஜாமுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வேஸ்ட்டாகவும் ஆகாது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஜீராலாம் சேர்த்துட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணலாம். ரொம்ப நாள் வந்து எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனாக டக்குன்னு எல்லோரும் வந்து காலி பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த சிரப்போடு சாப்பிடும்போது ரொம்ப திகட்டும். சிரப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப திகட்டாது. சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்களாம் வந்து நிறைய சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது சளி பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோவா சளியும் பிடிக்காது. இனிப்பு வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி சேர்கிற மாதிரி இருக்காது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தரலாங்க. இப்போ நான் மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன், பால் சேர்க்கல. இன்றைக்கி நான் தண்ணி சேர்த்து தான் நான் வந்து குலோப் ஜாம் ரெடி பண்ணியிருக்கேன்.
மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ கீ வந்து கையில் கொஞ்சம் நம்ம தொட்டுட்டு நம்ம மாவோடையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்மளுடைய உருண்டை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும், மாவு ஒட்டாமல் இருக்கும், உருண்டையும் நல்லா ஷேப்பாக வரும். வெடிப்பு விடாமல் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெடிப்பு விடாமல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து குலோப்ஜாம் செய்யும்போது கரெக்டாக வரும். இல்லைனா வெடிப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ட்ரை குலோப்ஜாமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது அது நல்லாவே இருக்காது ஷேப்பு. அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்குங்க. வெடிப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக கீ சேர்த்துட்டு கையில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுடைய உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் வரும். இப்போ நம்ம பாகும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாகும் கரெக்டாக கொஞ்சம் ஆறி போய் இருக்குது. நான் அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இல்லைனா கெட்டி பட்டுரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த பாகு வந்து உங்களுக்கு கெட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் நான் வந்து ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப்ஜாம் உருண்டையெல்லாம் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் சின்ன கடாயில் தான் ரீஃபண்ட் ஆயிலும் ஒரு 2 ஸ்பூனுக்கு கீயும் சேர்த்துட்டு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பெரிய பாத்திரமாக எடுத்திங்கன்னா, பெரிய கடாயை எடுத்திங்கன்னா நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி சின்ன கடாயில் தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. பெரிய கடாயை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நிறையா பேர் செய்கிறதா இருந்தால் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், அதனால் சின்ன கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஹையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப்ஜாம் உருண்டையெல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம கீயும் எண்ணெயும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கரெக்டான பக்குவத்தில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா குலோப்ஜாம் உருண்டையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். உங்கள் குலோப்ஜாமும் தீஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. அதனால் நீங்கள் ஹீட் ஆன பிறகு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு, நான் வந்து பெரிய பர்னர்னால நான் சிம்மில் வச்சுருக்கேன். இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்து விட எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு செவந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இப்படி மெதுவாக இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கனாலே உங்களோட குலோப்ஜாம் எல்லாமே ஈவனாக நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடும். ஒரு சைடு கருகின மாதிரி, ஒரு சைடு வேகாமல் கலர் இல்லாமல், அப்படி இல்லாமல் ஒரே கலராக எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பொன்னிறமாக நல்லா செவந்து வருங்க. இந்த மாதிரி நீங்கள் குலோப்ஜாம் பொரிக்கும்போது இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு குலோப்ஜாம் கூட வெடிப்பே கிடையாது பாருங்கள். நீங்கள் வந்து கீ சேர்த்துட்டு கையில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உருண்டை வந்து உருட்டும்போது உங்களுக்கு வெடிப்பு வராது. நீங்கள் ஒழுங்காக மாவையும் கரெக்டாக வந்து நம்ம பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு வெடிப்பு வந்துடும். அப்படி வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் குலோப்ஜாம் வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. எப்பயும் குலோப்ஜாம் தானேங்க நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை குலோப்ஜாம் ரெடி பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து சுகர் சிரப்புக்கும் நிறையா வந்து சுகர் சேர்ப்போம். அப்படி சேர்க்க தேவையில்லை. இந்த ட்ரை குலோப்ஜாமுக்கு நம்ம அகலமான பாத்திரத்தில் மட்டும் நம்ம வந்து குலோப்ஜாமை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்க. ரொம்ப வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. குலோப்ஜாம் சாப்பிட்டா ரொம்ப திகட்டும்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே ஷேப்பை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ரவுண்டாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நீட்ட வாக்கில் வந்து உருட்டிட்டும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை நான் வந்து சர்க்கரை இது போடலை அப்படின்னா நீங்கள் இது அப்படியே ட்ரை குலோப்ஜாமாக எடுத்து தனியாக ஊறினதை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்படி சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ செஞ்சு காட்டுற மாதிரியான டைப்பில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த பேட்ச் எல்லாத்தையும் நான் வந்து போட்டு பொரிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அந்த சைடு வந்து பாகுலையும் நான் வந்து பாகும் கரெக்டாக நமக்கு வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் ஆறி இருக்குது. என்னால் அந்த பாகில் போடும்போது நான் வீடியோ எடுக்காமல் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க. நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருப்பேன் போல். அதனால் நான் அதில் போட்டதை வந்து வீடியோ ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் பாகில் போடுற வீடியோ மட்டும் எனக்கு சேவ் ஆகலை. ஏன்னா நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நீங்கள் அந்த பாகில் போடுறத நீங்கள் எப்பயும் எப்படி சுகர் சிரப்பில் நம்ம குலோப்ஜாமை சேர்ப்போமோ சேம் அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க சிரப்பில் நான் அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 hour நான் அப்படியே ஊற விட்டுட்டேங்க. 1/2 hourல நம்மளுடைய குலோப்ஜாம் எல்லாமே அந்த சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஊறி வந்திருந்தது.
நான் அதை தான் உங்ககிட்ட காட்ட முடிஞ்சிச்சு. நான் சிரப்பில் போடுறதை என்னால் வீடியோ வந்து பாஸில் இருந்தனால நான் வந்து வீடியோ வந்து அதில் வராமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், எல்லா குலோப் ஜாமும் ஒரே ஈவனாக நான் அதில் எத்தனை குலோப் ஜாம் உருண்டை போட்டிருக்கேன் பார்த்துங்க. சின்னது தான் நான் எடுத்த உருண்டை பிடிச்சேன். ஆனால் அதில் நான் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 10 உருண்டை கிட்டே இருக்குங்க. இந்த சின்ன கடாயிலேயே நம்ம இந்த மாதிரி ஒரே ஈவனாக நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா எல்லாம் நல்லா கரெக்டான ஒரே பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பாகில் போட்டுற வேண்டியதுதான். சக்கரை பாகு ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் குலோப்ஜாம் போட்டுறாதீங்க, ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால் பாகு வந்து கொஞ்சம் ஆறி, ரொம்பவும் ஆறிட வேண்டாம், கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் சூடு இருக்கும் பார்த்திங்களா. ரொம்ப கொதிக்கிற பாகில் போட்டுறாமல் நீங்கள் இந்த மாதிரி பாகை ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய எல்லா குலோப்ஜாமையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசி பேட்ச் இது தாங்க. இதையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பொரிக்கும் போதே நல்லா வந்து எல்லாமே கரெக்டாக ஒரே ஷேப்பாக ஒரே சைஸாக வந்து உருட்டி எடுத்துக்குங்க. ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் ஒரே அளவாக நீங்கள் எடுத்துகிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுடைய குலோப்ஜாம் எல்லாம் பார்க்குறதுக்கு கடையில் வாங்குற மாதிரியான ஒரே ஈவனாக தெரியும். இப்போ எல்லா குலோப்ஜாமும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நான் பாகில் போடுறது மட்டும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். கலர் வந்து கொஞ்சம் கூட வந்து மாறவே மாறாது. இப்போ நம்ம வந்து பாகில் சிரப்பில் சேர்த்து ஒரு 1/2 hour கழிச்சு பாருங்கள், எல்லா பாகும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளோட குலோப்ஜாம்லாம் கரெக்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். எந்த உருண்டையுமே உடையவே இல்லை, எல்லாம் ஒரே ஈவனாக எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரை குலோப்ஜாம் ரெடி பண்ணுறோம்ல, அதனால் எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதில் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற ஜீராவில் மட்டும் மீதி இருக்கிற குலோப்ஜாமை கூட நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஜீராவோட சாப்பிட்றவங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அந்த ஜீராவில் வந்து ஒரு 4-5 குலோப்ஜாம் போட்டு நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை குலோப்ஜாமுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக்கரியில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும், இல்லைனா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். எனக்கு வந்து பேக்கரியில் தான் கிடச்சிச்சு. முக்கால்வாசி வந்து பேக்கரியில் எப்போயுமே நமக்கு வந்து கேக் ரெடி பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லி வச்சிங்கன்னா அவங்க தருவாங்க. ஆனால் 1 கிலோ அளவுக்கு தான் தருவாங்க, கம்மியாக தர மாட்டாங்க. 1 கிலோ 1/2 கிலோ அப்படி தான் தருவாங்க. நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ இனிப்பும் அந்த டெசிகேட்டட் கோகோனட் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சுருக்க குலோப்ஜாமில் ஏற்கனவே ஜீராவோட அந்த இனிப்போடு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 பல்ஸ் தான் வந்து விட்டுட்டு எடுத்தேன். அதில் வந்து எல்லாம் வந்து ஈவனாக பொடியாகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகரையும் இந்த டெசிகேட்டட் கோகோனட் 2த்தையும் சேர்த்து சுகர் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு இதை நம்ம அந்த குலோப்ஜாமை எடுத்து நல்லா வந்து பெரட்டிடலாம். எல்லாம் ஈவனாக எல்லா சைடும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி பெரட்டிட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட அதோடய டேஸ்ட் மாறாது. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா வெளியே வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கை வேறு அதில் படுது இல்லைங்க. அதனால் நீங்கள் அப்படி எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதை விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், ஆனால் இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர் சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சக்கரை பொடி மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கோட்டிங் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு, அதனால் அந்த ஸ்வீட் பாக்ஸ்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற குலோப்ஜாமை வந்து நம்ம சிரப்பு இருக்குல்ல அதில் நம்ம போட்டுட்டு கூட எடுத்து வச்சுட்டு சிரப்போடு சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை குலோப்ஜாம் சாப்பிட்றவங்களுக்கு ட்ரை குலோப்ஜாமும் கொடுக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. இப்போ நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸில்
நம்ம ஒரே ஈவனாக எல்லாத்தையும் அடிக்கலாங்க. இப்போ பார்க்கும்போது பாருங்கள், நம்ம கடையில் வாங்கினா எப்படி வந்து இருக்குமோ சேம் அதே மாதிரி நம்மளுடைய சூப்பரான ட்ரை குலோப்ஜாம் நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா வெளியே இருக்கிற அந்த சிரப்பெல்லாம் கூட சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இதில் மீதி இருக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. நம்ம திருப்பி ஒரு 2 நாள் கழித்து கூட நம்ம எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம், எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், டேரன் வந்த பிறகு ஜீராவில் போட்ட குலோப்ஜாம் அங்கே ஒரு கிணத்துல வச்சுருக்கேன். டேரன் ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டான், இப்போ அடுத்து சாப்பிட்றான். இனிப்பு சாப்பிடக்கூடாது. எப்படி இருக்கு டேரன்? எப்படி இருக்கு? நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்ல டேரன்? பாருங்க, போட மாட்டாங்க, ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்யும் போது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டேரன்? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிறது அந்த கிணத்துல இருக்க எடுத்துகிட்டு வா. அதை நம்ம வந்து தூக்கி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம வந்து ஜீரா தான் ஜாஸ்தி சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மீதியை பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள், மீதி இருந்ததை நான் வந்து இருந்த சிரப்பில் வந்து குலோப்ஜாம் போட்டு வச்சேன். டேரன் ஒன்று சாப்பிட்டான், அப்புறம் நான் ஒன்று சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. சரி, டேரன் வந்த பிறகு அவன் சாப்பிடும்போது சரி அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நம்ம வெளியே வச்சிடலாம், ஜீரா இருக்கிறத. டேரன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரேஷ்மாவும் சாப்பிட்டாச்சு, எங்கள் பாபா எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால உள்ளே வைக்கிறதே நல்லது.